அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சிறப்பான நேரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்காக கற்றுத் அதன் பிரகாரம் ஒரு முக்கியமான நேரமாக அதானிற்கும் இகாமத்திற்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துஆக்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்குகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாங்கிற்கும் இகாமத்துக்கு இடையில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆவிற்கு முன்னால் சில சுன்னத்தான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்காக கற்றுத்தரக்கூடிய 4 விடயங்களை பார்க்க போகின்றோம். இந்த 4 விடயங்களையும் நீங்கள் செய்த பின்னர் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றான். முதலாவதாக, பாங்கு சொல்கின்ற போது பாங்கை கவனித்து அதற்குரிய பதிலளிக்க வேண்டும். முஅத்தின் பாங்கை கூறுகின்ற போது பாங்கிற்கு நாங்கள் பதிலுரைக்க வேண்டும். இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் கூற வேண்டும். ஸலவாத்துக்களில் மிகவும் சிறந்தது தொழுகையில் அத்தஹியாத்தில் வரக்கூடிய ஸலவாத்து. இன்ஷா அல்லாஹ் நமக்கு தெரிந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ள முடியும். ஒரு முறை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் உரைக்கின்ற போது அல்லாஹ் நம் மீது 10 முறை அருள் புரிகின்றான். அடுத்ததாக, பாங்கு துஆ ஓதுதல். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி என்று வரக்கூடிய அந்த பாங்கு துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, 4வதாக இந்த கலிமாவை ஓத வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை ஓதியதன் பின்னர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாங்கள் பிரார்த்தனைகளாக கேட்டுக்கொள்ள முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை மேற்கூறிய விடயங்களை செய்ததன் பிற்பாடு கேட்டு வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் கபூலாக்குவான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.